வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி அழகான பஞ்சு போல் இட்லி அவிக்க போகிறேன்னு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். நல்ல சூப்பராக பஞ்சு போல் வரும் இந்த இட்லி. நான் போடக்கூடிய அளவில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோவில் நான் அந்த கப்புக்கு 4 கப்பு ரேஷனில் உள்ள உருண்டை அரிசியும் 1 கப்பு பச்சரிசியும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த உளுந்தோட அளவு 1/4 கிலோ வரும். அந்த நான் எடுத்திருக்க கப்புக்கு 1 கப்பும் 1/4 கப்பும் வந்தாச்சுன்னா 1/4 கிலோ உளுந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி. இது மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கணும். 2 சைஸ் ஜவ்வரிசி உண்டு. நைலான் ஜவ்வரிசியும் உண்டு, மாவு ஜவ்வரிசியும் உண்டு. நம்ம மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கி அதில் ஒரு 50 கிராம் நம்ம நல்லா கழுவி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் முதல்ல நம்ம உளுந்தை அரைக்க போடணும். உளுந்தை அரைக்க போட்டுட்டு இதில் இன்னும் ஒரு டிப்ஸ் நல்ல ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த மாவு சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் மாவு எடுத்து வைக்கக்கூடிய பாத்திரத்தில் நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ ஊற்றி நல்ல அழகாக ஃபுல்லாக எல்லா இடம் நம்ம ஆவி வச்சுட்டோன்னா, இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சுருந்தாலும் 2-3 நாளைக்கெல்லாம் புளிக்காது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாவு புளிக்காது. நீங்கள் வச்சு பாருங்கள். மாவு உளுந்து நல்லா பறக்க அரைக்கணும். நம்ம எடுக்கும்போது அப்படி கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பறக்க அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த உளுந்தை வாரி நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த ஜவ்வரிசியும் வெந்தயமும் கோரை போட்டிருக்கோம்ல, அதை நல்லா அரைக்கணும். அதுக்கு பிறகு தான் அரிசி போடணும். ஃபஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜவ்வரிசியும் வெந்தயம் அரைஞ்ச பிறகு தான் நம்ம அரிசி போடணும். இல்லாட்டி அந்த ஜவ்வரிசி அந்த வெந்தயமும் நம்ம அந்த அரிசிக்குள்ளாடி தரிசாக கிடக்கும். நம்ம என்னென்னு தான் அரைச்சாலும் அது அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை போட்டு கொஞ்சம் மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போடணும். அதுக்கு கூடாலே அரிசியை போட்டுடணும். அரைஞ்ச பிறகு அதுக்கு கூடாலே அரிசியை போட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இட்லிக்கு பரபரப்பாக அரைக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் இட்லி அவிச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா அந்த இட்லியை விரவி சாப்பிடும்போது தரிசே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அரைச்சி எடுத்த பிறகு உடனே தானே அதில் நமக்கு தேவைக்கு அளவு உப்பு போட்டு கையால் கலக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கரண்டியால் கலக்கக்கூடாது. கையால் கலக்கி வச்சாதான் அந்த மாவு நல்லா புளிச்சு நம்ம இட்லி ரொம்ப பசுமையாக வரும். நான் இப்போ அதில் ஒரு பாத்திரம் இந்த பாத்திரம் நிறைய இருந்த மாவை கலக்கி நான் பாதியாக பிரிச்சுருக்கேன். அந்த பாதியை நம்ம நைட்டு ஃபுல்லும் அப்படியே வச்சிட்டோன்னா, நம்ம ஃபுல்லாக வச்சோன்னா அந்த மாவு பொங்கி வெளியில் வழிஞ்சிரும். அதனால் பாதி அளவு மாவு எடுத்து தான் நம்ம வைக்கணும். அந்த பாதி மாவு தான் இப்போ நான் மறுநாள் காலையில் எடுத்தப்பறம் இவ்வளோ மாவு பொங்கி வந்திருக்கு. இந்த மாவை நம்ம எடுத்து கலக்காமல் நம்ம இப்படி ஊற்றுனோன்னா அந்த இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கலக்கி ஊற்றினாலும் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உள்ள வித்தியாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கலக்காமல் அப்படியே எடுத்து ஊற்றியும் பாருங்கள், கலக்கியும் பாருங்கள். கலக்கி ஊற்றினா, ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா ஜவ்வரிசி கலத்தி நம்ம இந்த மாவை அரைச்சி போட்டோம்னா அந்த இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும், நம்ம ரேஷன் அரிசியில் போடக்கூடிய இட்லி கொஞ்சம் எப்படியுமே கொஞ்சம் மங்கலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி போடும்போது நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப பஞ்சு போல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இட்லி வந்தாச்சு. நம்ம இப்போ இது வெந்துதான் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தி அதில் தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஒட்டலைன்னா நம்ம அது வெந்துட்டுன்னு அர்த்தம். ஒட்டிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கணும். அப்புறமா அதை எடுத்து உடனே நம்ம அந்த இட்லி எடுத்து பரிமாறணும்னா, நம்ம தண்ணியில் அந்த இட்லி தட்டோட பேக் சைடு அந்த சூட்டோடையே கொஞ்சம் காட்டிட்டோன்னா உடனே இட்லி இலக்கி எடுத்துடலாம்.
இல்லை உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஆற விட்டு மெதுவாகவும் எடுக்கலாம். நான் அன்றைக்கி உடனே எடுத்துட்டேன். இட்லி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இட்லி சூப்பராக வரும். பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.